வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ஸோ இது வந்து எப்ப எத யூஸ் பண்ணலாம்? இதுனா என்ன? அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ வந்து பார்க்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன இருக்குன்றத நான் இங்க வந்து எழுதிர்றேன். ஸோ என்னோட டெக்ஸ்ட்ட வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட், இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வெப் பேஜ்ல வந்து 3 விதமா வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதோட யூஸ் கேஸும் வந்து இருக்கு. ஸோ என்னென்னன்றத நம்ம வந்து டீடைல்டா வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம ஆட் பண்றோம்ல, அதாவது HTML எலமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர் இல்ல இன்னுமே வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் அட்ரிபியூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைரக்ட்டா வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட்ட வச்சு. ஸோ இதோட சின்டாக்ஸ்ன்றது இருக்கும்ல. ஸோ சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து அந்த அட்ரிபியூட்குள்ளேயே அந்த வேல்யூ வந்து HTML டாக்குள்ள வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மால் ப்ராஜெக்ட் இல்ல வந்து ஏதாவது ஒரு குயிக் ஆக்ஷனா வந்து இருக்கணும். ஒரு சிங்கிள் எலிமெண்ட்க்கு தான் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த மாரி நேரத்துல வந்து எனக்கு வந்து இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ ஒண்ணா நம்ம அப்படியே வந்து எக்ஸாம்பிள் வச்சுமே பார்த்துடலாம். எத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்ப நான் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் சொன்னது வந்து கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ நான் இப்ப எக்ஸாம்பிள் வச்சு காட்டும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ நம்மளோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடிக்குள்ள வந்து H1 ஒண்ணு வச்சிருக்கேன்ல, அதுக்கு கீழ வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் டாக் இருக்காது. ஸோ பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ பட்டன வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனுக்கு நேம் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் மீ அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளிக் மீ அப்படின்றத வச்சுக்கிறேன். இந்த இன்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் கிளிக்க வந்து போடுறேன். ஸோ அலர்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, அலர்ட்குள்ள நான் வந்து ஒண்ணு வேல்யூஸ் குடுக்கணும்ல. அதுக்கு வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் கிளிக்டு. ஸோ பட்டன கிளிக் பண்ண உடனே எனக்கு அலர்ட்ல வந்து பட்டன் கிளிக்டு அப்படின்ற மாரி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு சொல்றது. நம்ம உள்ளுக்குள்ளாரையே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ சிம்பிளாவும் இருக்கும். ஈஸியான டாஸ்க் ஏதாச்சும் ஒரு ரொம்பவே ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான். இப்ப நான் வெறும் இந்த இடத்துல பட்டன் மட்டும் தான் வைக்க போறேன். அதுக்கு வந்து எதுவுமே இது கிடையாது அப்படின்னா, நான் இந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மினிமலிஸ்டிக்கா ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறீங்க அப்படின்னா மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இத தாண்டி நீங்க வந்து இன்லைன்லயே எழுதிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது பெரிய ப்ராஜெக்ட் ஆக ஆக வந்து எங்க என்ன எழுதியிருக்கோன்றது தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்டர்னல் யூஸ் பண்ணணுமா, எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம வந்து போக போக பார்ப்போம். ஆனா இப்ப 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 இருக்கிற இந்த இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம காட்டுற எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரிப்ட் டேக்கோ இல்ல தனியா ஒரு ஃபைலோ வந்து தேவையே கிடையாது. ஸோ இதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும்ல. இதெல்லாம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். ரீயூஸ் பண்ண முடியாது. அதே மாரி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஏதாச்சும் ஒரு பக் வந்துருச்சு அப்படின்னா, அத டீபக் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே உள்ளே எழுதியிருப்போம். கோடு போக 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 பெருசாயிட்டே இருக்கும். ஒரு 1000 லைன்ல இதே மாரி நம்ம எழுதிட்டே போயிட்டு இருந்தோம்னா, எங்க என்ன இருக்குன்றது நமக்கே தெரியாது. ஸோ ரொம்ப கன்ஃப்யூசிங்கா ஆயிடும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இது ஒண்ணு தான் டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டீங்க. அதான் நம்ம படிக்கும்போதுமே வந்து ரீட் பண்ணும்போதும் ரொம்ப கஷ்டமாயிடும். மெயின்டெயின் பண்றதும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாரி வந்து HTMLம் ஜாவாஸ்கிரிப்ட்டையும் வந்து பிரிச்சு வைக்கிறதுன்றது தான் ஒரு பெட்டரான ஒரு வே. ஏன் அப்டின்னா, நம்மளால வந்துட்டு எங்க என்ன எழுதியிருக்கோம், இல்ல நான் இப்ப எனக்கு இப்ப தெரியுது அப்டின்னாலுமே, மத்த டெவலப்பர் வந்து படிக்கும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்காது. சரி ஓகே. நம்ம இத வந்து எக்ஸாம்பிள் எழுதினோம்ல அந்த பட்டன. ஸோ அது வந்து எங்க என்ன வொர்க் ஆயிருக்கா, என்ன ஏதுன்றத பார்ப்போம். ஸோ இந்த பட்டன் வந்துருச்சு. நான் இப்ப இந்த கிளிக் மீன்றத கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு வந்து பட்டன் வந்து கிளிக் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 சொன்னேன்ல. அது வந்து என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ செகண்ட் விஷயம் இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன அப்டின்னா, நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTML குள்ளாரயே அந்த ஹெட், பாடி செக்ஷனுக்குள்ளேயே வந்து இந்த HTML ஃபைல் வந்து அந்த HTML ஃபைல்குள்ளேயே அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளயே அந்த HTML ஃபைல்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வச்சு என்னால வந்து எழுத முடியும். நம்ம இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா வந்து தெரியும். நம்மளோட அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து நம்ம இந்த இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ட தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி அப்படின்னா, அந்த HTML ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளாரயே நான் வந்து ஸ்கிரிப்ட் டேக்க போட்டு நான் வந்து அந்த கோட் எழுதி காமிப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து YouTubeல எக்ஸாம்பிளுக்கு காட்டும்போது எனக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நான் காட்டப் போறேன். ஸோ அதனால எனக்கு வந்து
இதுலயே வந்து இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்டே வந்து எனக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து தெரிஞ்சுச்சு. இதே நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸ்டர்னலா நான் வந்து ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அது எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து என்னன்றத பார்ப்போம். சரி, ஓகே. இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ஒரு சிங்கிள் பேஜ்க்கு தான் வைக்க போறோம். இல்ல நான் வேற எங்கேயுமே அத வந்து திருப்பி ரீயூஸே பண்ண போறதில்ல. இந்த கோட ரீயூஸ் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம திருப்பி, திருப்பி, திருப்பி ஒரே விதமான கோட வந்து எழுதிட்டே இருக்கக்கூடாது. அந்த கோட ரீயூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இதுதான் வரப்போகுதுன்னா, இதே விதத்துல வேற ஒரு இடத்துலயும் அது யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அத ரீயூஸ் தான் பண்ண பார்க்கணுமே தவிர்த்து, அங்கேயும் நம்ம போய் இந்த கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதோ, இல்ல புதுசா எழுதுறதோ ஒரு பண்ணக்கூடாது. ஏன்னா, அது மெமரி எடுத்துக்கும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறுபடியும் வந்து அடி வாங்கும். ஸோ, ஓகே. இந்த ரீயூஸ் பண்ண மாட்டீங்க, இல்ல வந்து சிங்கிள் பேஜ்ல தான் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இத வந்து எப்படி பண்றது அப்படின்றதையுமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டிர்றேன். ஸோ, என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் டேக்க நீங்க வந்து எங்க வேணா வைக்கலாம். ஸோ, ஹெட்டுக்குள்ளார நான் இப்ப வச்சு இதுக்குள்ளார வச்சு என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க பாடிக்குள்ளாரையுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ, நான் ஸ்கிரிப்ட் டேக் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபங்ஷன் ஷோ மெசேஜ்ன்ற மாரி வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ, ஷோ மெசேஜ். ஸோ, இந்த ஷோ மெசேஜ்ல வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நம்ம அலர்ட் தான் வந்து வைக்க போறோம். ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ, இந்த ஷோ மெசேஜ் வச்சாச்சு. இப்ப நம்ம அந்த பட்டன் வந்து இங்க வந்து இன்லைன்ல வந்து எழுதியிருந்தோம்ல, இந்த அலர்ட் பட்டன் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து தூக்கிரலாம். ஸோ, தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட அந்த ஷோ மெசேஜ் இருக்குல்ல, அந்த ஃபங்ஷன வந்து இங்க வந்து ஜஸ்ட் கால் பண்ணி விடுறேன். ஸோ, கால் பண்ணி விட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, ஓகே. நம்ம என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் யுஐல பார்த்துடலாம். ஸோ, ரெஃப்ரெஷ் பண்றேன். கிளிக் மீன்றது வருது. நான் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ, நம்மளோட அலர்ட் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ, இதோட இதுக்குமே வந்து தனித்தனியா வந்து அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்ல. ஸோ, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTMLலேருந்து இன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம HTMLக்குள்ளாரயே வந்து உள்ளுக்குள்ளாரயே வந்து எழுதுவோம். அதனால நமக்கு வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். எங்க என்னன்னு. இப்ப இன்டர்னல்ல என்ன ஒரு கொஞ்சம் இத விட ஒரு பெட்டரான ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, நம்ம HTMLம் ஜாவாஸ்கிரிப்ட்டும் தனித்தனியா இருக்கறனால, நமக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இருக்கும். ஸோ ஒரு பார்க்கும்போது. ஆனாலுமே வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமே. இன்னுமே நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டையும் வந்து HTMLயும் ஒரு ஃபைல்ல பிரிச்சாலுமே, இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டா போம்போது, இப்போ ஒரு HTMLயே நான் ஒரு 1000 லைனுக்கு எழுதுறேன். ஸோ இத தாண்டி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு 2000 லைன் எழுத போறேன்னா, ஒரு ஃபைல்ல 3000 லைன் இருக்கும். நீங்க எங்க, என்ன, ஏதுன்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயுமே வந்துட்டு, அ பெரிய தலைவலியா போயிடும். அதே மாரி இந்த கோட வந்து நான் வேற எங்கேயும் ரீயூஸும் பண்ண முடியாது. மல்டிபிள் பேஜ் ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா, அதுலயுமே வந்து என்னால ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. இதுவுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாரி வந்தது தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாரி எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்றத பார்த்துடலாம். அப்புறம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதையுமே நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகும்னா, நான் செப்பரேட்டா ஒரு ஃபைல் வந்து வைப்பேன். அது வந்து எப்படி என்ன ஒரு எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .js அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணி வைப்பேன். அந்த .js இது இருக்குல்ல, அத வந்து என்னோட HTMLஓட எப்படி லிங்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டேக் வந்து இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள சோர்ஸ் ஆட்ரிபியூட்ன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் SRC ஆட்ரிபியூட் இருக்கும். நம்ம இமேஜ் டேக்லலாம் பார்த்திருப்போம். SRC இருக்கும். அதே மாரி ஸ்கிரிப்ட்டுக்கும் உண்டு. ஸோ அதுக்குள்ளார வச்சு நான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ட வந்து இதுக்குள்ளார வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். இப்படிதான் வந்து என்னால பண்ண முடியும். ஸோ இப்ப வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து எப்படி இது HTMLல எப்படி தனியா இருக்கும், script.jsன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி ஃபைலா கிரியேட் பண்ணி, அத எப்படி இது கூட லிங்க் பண்றது அப்படின்றதையுமே வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ல போயிட்டு, இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இத அப்படியே கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் வந்து வைக்கிறேன். சோர்ஸ்ல SRC வந்து போடணும். SRC. இந்த சோர்ஸ்க்குள்ளார வந்து அது எங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து script.js அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு script.js ஃபைல வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் script.js. ஸோ ஓகே. இத வந்து நம்ம சேவ் பண்ணும்போதுமே வந்துட்டு ஓகே. நான் இத வந்து இங்கேயே வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாமே. ஓகே, ஒரு நிமிஷம். என்னோட ஸ்கிரிப்ட் பிளெயின் டெக்ஸ்ட் கிடையாது. இது வந்து என்னோட ஆல் ஃபைல்ஸ்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆல் ஃபைல்ஸ்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து script.js. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம TXTல கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால நான் வந்து script1.jsன்ற மாரி வந்து வச்சு சேவ் பண்ணிடுறேன். இத சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து சேவ் ஆயிடும். ஸோ நான் இப்ப கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஓகே.
என்னோட ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஎஸ் கோட்ல வந்து ஜஸ்ட் வந்து போட்டுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்றது எம்படா இருக்குல்ல. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ஓப்பன் ஆகல. இதை நான் தனி ஃபோல்டர்ல வந்து போட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். பட் நான் அதை பண்ணாம நான் ஜஸ்ட் இப்படி பண்றேன்றதுனால எனக்கு வந்து இது ஒர்க் ஆகல. ஸோ ஓகே. இப்போ என்னோட ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ் வந்து வந்துருச்சுல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த ஷோ மெசேஜ் வந்து இருக்குல்ல, அதை வந்து இந்த இதுக்குள்ள போட்டுறேன். ஸோ ஆனா வந்து அலோ கோட் வித் அஸ்வின் ஃபேம் ஐ எம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபைல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து கன்ஃபியூசிங் ஆகாம இருக்கும். ஐ எம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபைல் அப்படின்றத வச்சுக்கலாம். சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருக்குல்ல, என்னோட ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் வந்து இதுக்குள்ளார வந்து போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் தேவையில்ல. ஸோ இப்போ இந்த ஷோ மெசேஜ்ன்றது இருக்குல்ல, அதையுமே வந்து நான் வந்து போட்டுட்டேன். இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இங்கே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். கிளிக் மீயை கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா, நான் வந்து என்னோட ஸ்கிரிப்ட்டுமே வந்து தனியா இதுல இருக்கு. ஸோ இது வந்து தனியா இருக்கு. அதனால வந்து எனக்கு ஒர்க் ஆகல. பட் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார வந்துட்டு உங்களோட அந்த HTML-யும் சரி, ஜாவா ஸ்கிரிப்டையும் சரி நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஒர்க் ஆகும். நான் இதை வந்து ஓகே ஆன்லைன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் கம்பைலர். ஸோ ஆன்லைன் HTML, CSS, JavaScript கம்பைலர் ஓகே. ஸோ இதில் வந்து இருக்கு. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து தனியாக தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்றதை எம்பட் பண்ணி வச்சிருக்காங்களா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம்பிள்ல உள்ளதை இங்க வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ பட்டனை வந்து அங்கேருந்து எடுத்து இங்க வந்து போடுறேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஸ்கிரிப்டை வந்து பாடிக்குள்ளேயும் போடலாம், ஹெட்குள்ளேயும் போடலாம். நான் பழைய எக்ஸாம்பிளில் வச்சிருந்த மாதிரியே வந்து ஹெட்டுக்குள்ளேயே வந்து போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ போட்டாச்சு. இதில் வந்து இந்த பி டேக் நமக்கு தேவையில்லை. ஸோ அதையும் எடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1-யும் வந்து மாத்துறேன். ஸோ கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து மாத்துறேன். ஸோ மாத்திட்டு இந்த ஷோ மெசேஜ் இருக்குல்ல, இந்த ஷோ மெசேஜ் ஃபங்க்ஷனை என்னோட ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்குள்ளார வந்து போட போறேன். நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ இதை வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்றதை போட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ் மேபி இப்போ வந்து எனக்கு இங்கேயே வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணலாம். ஸோ கிளிக் மீ கிளிக் பண்றேன். ஸோ ஓகே. நான் வந்து ஸ்கிரிப்ட்ன்றதை சேவ் பண்ணியிருக்கேன்னு நினைச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பட் நம்ம ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேம் ஐ எம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுல. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்டர்னலா வந்து உள்ளதை நம்ம இதுக்குள்ள எம்பர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்றதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து HTML இருந்து ஃபுல்லா வந்து எடுத்து நம்ம தனியா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து வச்சிருக்கோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் HTML ஃபைல் இருந்தாலுமே நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்னால டீபக் பண்றதுக்கும் சரி, இல்ல இதை நாளைக்கு வந்து நான் மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, இல்ல நான் இதை ஸ்கேல் பண்ண போறேன். அது ஸ்கேல் பண்றது மீன்ஸ் இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னும் பெருசு பண்ண போறேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியா பிரிச்சு தான் வச்சிருக்கோம். பட் இதுலயுமே வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ HTTP ரிக்வெஸ்ட் இருக்குன்னா, அதுக்கு வந்து அடிஷனலா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து கேட்ச் பண்ணும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போகும்போது நம்ம வந்து இதை பத்திலாம் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் அதையுமே சால்வ் பண்ற மாதிரி சில எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து பண்ணல. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்றது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள். நான் ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ்ன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நான் இங்க போடும்போது ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்னு போட்டிருந்தேன். எந்த இடத்துலயுமே எந்த எரருமே வந்து அடிக்கவே அடிக்காது. ஏன் அடிக்காது அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன தப்பு. நான் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்னு வச்சிருந்தேன்னு நினைச்சிட்டு நான் போடுறேன். பட் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ்ன்றது தான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு. நம்ம ஃபைல் நேம் வந்து கரெக்டா போடலன்னா எந்த இடத்துல எந்த எரருமே அடிக்காது. பட் ஆனா அது வந்து லோட் ஆகலையே என்ன ஏதுன்றது வரும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் டேக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் ஒன் டாட் ஜேஎஸ்ன்றதை நீங்க வந்து அந்த ஃபைல் நேம் வந்து கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இதை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து when to use each approach அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்லைன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு குவிக் ஃபிக்ஸ் பண்ண போறோம். இல்லை வந்துட்டு ஒரு பெருசா ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன நான் இப்போ காட்டினல இந்த எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ப்ராஜெக்டா பண்றீங்க அப்படின்னா, இன்லைன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இன்டர்னல எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இத தாண்டி ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட்டோ, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு பேஜ் ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்ப நான் இந்த பேஜ்க்கு தான் வந்து வைக்க போறேன். மத்த இடத்துல வந்து அந்த ஸ்கிரிப்ட் தேவையில்ல. இத நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாரி இடத்துல வந்து இன்டர்னல வந்து யூஸ் பண்றதுன்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ எக்ஸ்டர்னல எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் போறோம். இல்ல நம்ம அத மெயின்டெயின் பண்ற நான் இன்னும் மெயின்டெயின் பண்ணுவேன். இன்னும் அந்த ப்ராஜெக்ட்ட பெருசு பண்ணுவேன். கோட ரீயூஸ் பண்ணுவேன். இந்த மாரி இடத்துக்குலாம் வரம்போது வந்து எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட பெர்சனல் சஜஷன் என்ன அப்டின்னா, நீங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அத எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து தனித்தனி ஃபைலா போட்டு பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து நாள பின்ன அதே வந்து ஹேபிட்டா வந்து மாறும். பிராக்டிஸ் வந்து அதுலேருந்து வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 3த்துல வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் நம்ம இந்த மாரி இந்த YouTubeக்குலாம் நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த மாரி நேரத்துலலாம் நான் ஒவ்வொரு ஃபைலா வந்து எக்ஸ்டர்னலுக்கு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போயிட்டு திருப்பி HTMLக்கு வந்து காட்டுனேன் அப்டின்னா கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துல எனக்கு வந்து இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன ப்ராஜெக்ட் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் அப்டின்றதுனால அது வந்து எனக்கு யூஸா இருக்கும். ஸோ ஓகே. இதுதான் வந்து இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னலுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.